அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்றைக்கி ஒரு பதிவு, பாசிட்டிவான பதிவு. ஆமாம், ஏன்னா மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக வரும். ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சோம்னா ஜெயிப்போம். என்னாகுமோ அப்படின்னா வேவரிங்காகவே போயின்னு இருக்கோம். கோணையாக தான் போவோம். இது முடிப்போம், அவ்வளோதான். அதாவது இப்போ நமக்கு தேவை முக்கியமாக வாழ்க்கைக்கு பணம். அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், கோடியாக கொடுக்கும் குரு சனி இணைவு, குரு சனி பார்வை. அதாவது குரு பகவான் யார்? தனாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமாம், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், பொன் பொருள் அத்தனையும் கொடுக்க வேண்டியவர். அதே நேரத்தில் கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பவரும் அவர்தான். இரண்டாவது சனி பகவான், அவர் யார்? கடுமையான உழைப்பாளி. வர வரைக்கும் விடுறதில்லை, உழைச்சிக்கினே இருக்கணும். ஆமாம், ஆனால் சிலர் சொல்லுவாங்க அது சோம்பேறித்தனமாக இருப்பான். அதெல்லாம் சும்மா. இன்றைக்கி பெரிய கோட்டீஸ்வரன்லாம் உழைச்சி தான் முன்னுக்கு வந்தாங்க. ஆமாம், அந்த சனி கொடுக்க ஆரம்பித்தா பல தலைமுறைக்கு அந்த சொத்து நிற்கும். பேரன் பேத்தி எல்லாமே சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் வாரி கொடுப்பார். ஆமாம், இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குரு சனி இணைந்திருந்தால் எப்படி பார்த்தோம்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்தார். அவருடைய லக்னம் மீனம். இந்த லக்னத்துக்கு 10ல் அவருக்கு சனி குரு. பாருங்க, சனி குரு சொந்த வீட்டிலே உட்காந்துட்டான். சனி லாபாதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்துட்டான். ரைட். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். ரெண்டாவது 10-15 வீடுங்களுக்கு அதிபதி. ஆமாம், அந்த அளவுக்கு குருவும் சனியும் வசந்தர யோகம்னு வாங்க. அந்த மாதிரி குருவும் சனியும் காம்பினேஷன் சூப்பராக கொடுக்கும், கவலையே இல்லை. சரி, காம்பினேஷன் மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா காம்பினேஷன் மட்டும் இல்லை. பார்வை இருந்தாலும், குரு சனி பார்வை இருந்தாலும் வாழ்க்கையில் பிரமாதமாக வராங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, அதாவது முகேஷ் அம்பானி, அவரை பற்றி உலகமே தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவருக்கு சிம்ம குரு, இந்த இடத்துல சிம்ம குரு, விருச்சிக சனி. பாருங்க என்ன மாதிரி காம்பினேஷன், சூப்பர். என்ன ஆகுது? சனி 7, 8, 9, 10 10ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. அதனால் இன்றைக்கி அவர் பல கோடி, அவருக்கே தெரியாது எத்தனை கோடி இருக்குன்னு. ஆமாம், குரு சனி இணைவு, குரு சனி பார்வை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கவலையே படாதீங்க. அடுத்த வேலை எப்படி அப்படின்னு இருந்தவங்கலாம் பல பேருக்கு வேலை கொடுத்து வாரி கொடுத்துருக்குறாங்க பணத்தை. அந்த அளவுக்கு கோட்டீஸ்வரன் ஆக்கிடும். என்னுடைய அனுபவம் எவ்வளோ பார்த்துட்டேன் ஜாதகம். இதை முக்கியமாக நான் இதெல்லாம் கவனிக்கிறது. குருவும் சனியும் பிரமாதமானவங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் சிலர் சொல்லுவாங்க பிரம்மகத்தி தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு பார்க்க போனால் ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருக்கும். அதை எடுக்காத, பாசிட்டிவாக பாரு. குரு சனி இணைவு முக்கியமாக வசந்தர யோகம், வாரி கொடுக்குற யோகம். முகேஷ் அம்பானிக்கு பாருங்கள், வாரி கொடுத்தது. சனி 10ஆம் பார்வையாக குரு பார்த்து பிரமாதமாக பண்ணி விட்டது. சரி, அடுத்து யார்? எலன் மஸ்க், அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணின்னு இருக்கிறவர். அவர் அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ட், பயங்கரமான வியாபாரம் பண்ணக்கூடியவர். வியாபாரத்தில் சூறாவளி காத்துன்னு வாங்கலாம், அந்த மாதிரி பல வியாபாரம் பண்ணக்கூடியவர். ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, பிரில்லியண்ட்டாக யோசனை பண்ணுவார். அந்த மாதிரியானவர் அவர் எலன் மஸ்க். அவருக்கு எங்கே இருக்குது இந்த குருவும் சனியும் பார்த்தோம்னா, ரிஷபத்தில் சனி. ஓகே ஆச்சா. ரிஷிகத்தில் குரு. பாருங்க, இந்த சனியை குரு 7ஆம் பார்வை, அதே குருவை சனியம் பார்வை. அந்த மாதிரி இருந்தால் நான் தான் சொல்லியிருக்கிறேன், குருவை சனி பார்த்தாலும் சனியை குரு பார்த்தாலும் பிரமாதமாக வருவாங்க.
டவுட்டே இல்லை. ஜாதகம் வந்ததுன்னா நான் பார்ப்பேன், இவங்க ஜாதகத்தில் குரு சனி எப்படி இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி இருந்ததுன்னா குருவை சனி 3ஆம் பார்வையாக பார்த்தாலும், சனியை குரு 5ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த மாதிரி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ஜாதகம் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா ஐயா சேலஞ்சு பண்ணுறேன், பிரமாதமாக வருவீங்க. சரி, எலான் மஸ்க் ஆச்சா. அதுக்கு அடுத்து HCLனால் தெரியும் உங்களுக்கு, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர். அவர் யார்? உரிமையாளர் சிவநாடார். சாதாரணவராக ஒரு அப்பா பல கோடி தர்மமே செய்துன்னு இருக்கிறார். அந்த மாதிரி சிவநாடார். அவருடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் சனி பாருங்க, சனி மிதுனத்தில், 2வது சிம்மத்தில் குரு. ஆமாம், சனி 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. நான் தான் சொல்லிட்டேன், குருவை சனி பார்த்தாலும் சனியை குரு பார்த்தாலும் பெருத்த யோகம், கோட்டீஸ்வரன். பயமே இல்லை, டவுட்டே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி பிரமாதமாக கொடுக்கும். உங்கள் ஜாதகம்லாம் பொறுமையாக பார்த்துன்னு வாங்க. இந்த மாதிரி இருந்தால் கவலையே படாதீங்க. படிப்படியாக ஏதோ முன்னேற்றத்துக்கு ஒரு வழியை கொடுத்துடும். சரி, சிவநாடார் பார்த்துட்டீங்க, ஓகே. சும்மா இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அப்புறம் அவங்க ஜாதகமே போட்டு காட்டுவேன். 2வது நீட்டா அம்பானி. யார் அந்த அம்மா? முகேஷ் அம்பானி ஒய்ஃப். அந்த அம்மா அவங்களுக்கும் பாருங்கள், சாதாரணமாக இருந்தவங்க தான். அவங்க பெரிய கோட்டீஸ்வர குடும்பம் இல்லை, சாதாரணமாக இருந்து இன்றைக்கி பல கோடிக்கு உலகம் பேசுகிற அளவுக்கு வாழ்க்கை. அவங்களுக்கு எங்கே? மீனத்தில் குரு. மீனத்தில் குரு. சரி, மகரத்தில் சனி பாருங்க, மகரத்தில் சனி. சனி 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. சனிக்கு பார்வை 3, 7, 10. குருக்கு பார்வை 5, 7, 9. அந்த மாதிரி சனியை குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்தாலும், குருவை சனி 3, 7, 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் நிச்சயமாக யோகம் உண்டு. நீட்டா அம்பானி அந்த அம்மாவுக்கு இப்படி தான் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்து நயன்தாரா. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். பிரமாதமான வாழ்க்கை தான். சாதாரணமாக இருந்தவங்க தான். அடுத்த வேலை எப்படின்னு இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டாங்க. சரி, அவங்களுடைய ஜாதகத்தில் தனுசு குரு, இந்த இடத்துல குரு. துலாம் சனி பாருங்க, எப்படி வருது பார்த்துக்கோங்க. துலாம் சனி பிரமாதமாக கொடுக்குது. எப்படி? குருவை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குது. அதனால் அன்பார்ந்த நண்பர்களே, முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஜாதகத்தில் இப்போவும் நான் என்ன சொல்வேன், லக்னம் முதல்லன்னுவேன். ஆமாம், லக்னம்ன்றது என்ன? பேஸ்மெண்ட், ஒரு கடக்கால் பேஸ்மெண்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் கட்டினா போகலாம். பேஸ்மெண்ட் சரியில்லை, ஒன்றும் நடக்காது. அதுதான் லக்னம். லக்னமோ லக்னாதிபதியோ முதல்ல அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதே நேரத்தில் லக்னம் நல்ல சாலம் வாங்கியிருக்கணும். அவன் தப்பி தவறி அவன் எட்டக்கூடியவன் சாலம் வாங்கக்கூடாது. வாங்கிட்டா வாழ்க்கையில் போராடி தான் முன்னுக்கு வருவாங்க. மற்றபடி லக்னம் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் கொஞ்சம் முக்கியம். அதாவது ரிஷப லக்னம்னு வைங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு 2 குடியவன் சாரமோ 5 குடியவன் சாரமோ ஆச்சுங்களா, 9 குடியவன் சாரம், 10 குடியவன் சாரம், 11 குடியவன் சாரம். அந்த லக்னத்துக்கு, எந்த லக்னத்துக்கும் 2, 5, 9, 10, 11 சாரம் வாங்கியிருந்தால் சூப்பர். 12 சாரம் வாங்கக்கூடாது. 2வது 7 சாரமாக அந்த அளவுக்கு வாங்கக்கூடாது. 6 சாரமாக வாங்கக்கூடாது. வாங்கிட்டோம் எப்படி? சப்போஸ் குரு பார்த்ததுன்னா லக்னத்தை தப்பிச்சின்னு வரலாம். இதெல்லாம் ஸ்லோ பண்ணின்னு போவோம். ஆமாம், மற்றபடி இந்த டிக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், இந்த சாரம்லாம் அதாவது 2, 5, 9, 10, 11 கூடியவன் சாரம் வாங்கி லக்னாதிபதி உட்காந்தா ஐயா சூப்பர். 10 ரூபா போட்டால் 100 ரூபாய் எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதுவும் செய்திடும். அந்த மாதிரி ஜாதகத்தில் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது, கோடியாக கொடுக்கும் குரு சனி
இணைவு, குரு சனி பார்வை, அவ்வளோதான். ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே, உங்கள் ஜாதகம் பாருங்கள். குரு சனி இணைந்திருந்தால் பல கோடிக்கு அதிபதி தான். ஆனால் குரு தசையோ சனி தசையோ வரணும். வந்தாதான், வந்ததுன்னா வரலை அந்தமாவது வரணும். வந்ததுன்னா ஐயா நீங்கள் டாப்பாக வந்து நிற்பீங்க. கை நிறைய காசு என்றைக்குனே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரமாதமாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.